வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். பராமரிப்பு பணிகள் காரணமாக சில நேரங்களில் ரயில்கள் முழுமையாக ரத்து செஞ்சுருவாங்க. அந்த சூழ்நிலையில் அந்த தகவல் நமக்கு தெரியாத போது நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு திரும்பி வர வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். அந்த வகையில் பராமரிப்பு பணி காரணமாக 6 முக்கியமான ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அது எந்த ரயில்கள், எங்கேருந்து எங்கே போகிற ட்ரெயின்ஸ், என்னைக்கு அப்படிங்கிற டீட்டெயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ரயில் ட்ரெயின் நம்பர் 22851 அப்படிங்கிற நம்பரில் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய சாந்திராகாச்சியிலிருந்து மங்களூர் வரைக்கும் இயங்கக்கூடிய விவேக் எக்ஸ்பிரஸ். இது தமிழகத்தின் வழியாக இயங்குகிறது. காட்பாடி, ஜோலார்பேட்டை, கோயம்புத்தூர், ஈரோடு இந்த பகுதியில் செல்லக்கூடிய மக்களும் இந்த ட்ரெயினை பயன்படுத்துகிறாங்க. இந்த ரயிலானது வருகிற 30ஆம் தேதி ஜூலை மாதம் பிற்பகல் 2:55 மணிக்கு சாந்திராகாச்சியிலிருந்து புறப்பட வேண்டும். அந்த பயணம் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது. அதே மாதிரி ட்ரெயின் நம்பர் 22852 அப்படிங்கிற நம்பரில் மேங்களூரிலிருந்து சாந்திராகாச்சி வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில், மேங்களூரில் இருந்து இரவு 11 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயில் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதற்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 22604 அப்படிங்கிற நம்பரில் விழுப்புரத்தில் இருந்து இயங்கக்கூடிய ட்ரெயின். விழுப்புரத்தில் இருந்து புறப்பட்டு கிட்டத்தட்ட கிழக்கு கடற்கரை ஓரமாக பயணிக்கக்கூடிய ஒரு ரயில், கரக்பூர் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில். இந்த ரயிலானது காலை 11:05 மணிக்கு விழுப்புரத்திலிருந்து புறப்படும். அப்படி புறப்படக்கூடிய இந்த ரயிலானது வருகிற ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி முழுவதுமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு இருக்கிறது. அதற்கடுத்து ட்ரெயின் நம்பர் 22603 அப்படிங்கிற நம்பரில் கரக்பூரிலிருந்து விழுப்புரம் வரைக்குமே வரக்கூடிய ரயில். கரக்பூரிலிருந்து இந்த ட்ரெயின் மத்தியானம் 2 மணிக்கு புறப்படும். அப்படி புறப்படக்கூடிய இந்த ரயிலும் ரிட்டன் டைரக்ஷனில் 7ஆம் தேதி முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்தியாவில் மிக நீண்ட தூரத்துக்கு ஓடக்கூடிய ட்ரெயின். எந்த ட்ரெயின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ட்ரெயின் நம்பர் 22504 அப்படிங்கிற நம்பரில் திப்ருகர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில். இந்த ரயிலானது கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டரையும் தாண்டி போகக்கூடிய இந்த ரயில் திப்ருகர்லேருந்து இரவு 7 மணிக்கு புறப்படும். 4ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த சேவை முழுவதுமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதே மாதிரி கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு திப்ருகர் வரைக்கும் செல்லக்கூடிய விவேக் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்பர் 22503 அப்படிங்கிற நம்பரில் கன்னியாகுமரியிலிருந்து இந்த ரயில் புறப்படக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா மாலை 5:25 மணிக்கு புறப்படும். இந்த ரயிலானது வருகிற 7ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது. இந்த ட்ரெயின் என்னதான் கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டாலும் முழுசாக கேரளா வழியாகத்தான் மீண்டும் கோயம்புத்தூர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. தமிழ்நாட்டிலிருந்து திருப்பதி வழியாக செல்லக்கூடிய ரயில். இந்த ரயில் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறதுனால பெரும்பாலும் இந்த ட்ரெயினில் அன்ரிசர்வில் யாரும் பயணிக்கிறது கிடையாது. ஏன்னா நார்த் இந்தியனுக்காகவே ஒதுக்கப்பட்ட ட்ரெயின் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முன்பதிவு செஞ்சுருந்தால் நிச்சயமாக மெசேஜ் வந்திருக்கும். அப்படி வரலைனாலும் நம்ம மெசேஜ் கொடுத்துட்டோம். இந்த 6 ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அது எந்தெந்த நாள் அப்படிங்கிறத நீங்கள் குறிச்சிக்கங்க. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் நண்பர்களே.